நடிகர் மாதவன் நடித்த அலைப்பாய்தை படத்தில் வர பச்சை நிறமேன்ற பாட்டுடைய சில கிளிப்பிங்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பாட்டில் காமிக்கப்படுற வண்ணங்களை சரியான வரிசையில் இப்போ பார்க்க போகிறோம். கார்காலத்தின் மொத்த நிறமே, காக்கை சிறகில் காணும் நிறமே, பெண்மை எழுதும் கண்மை நிறமே, வெயிலில் பாடும் குயிலின் நிறமே. அலையில்லாத ஆடி வண்ணம், முகிலில்லாத வானின் வண்ணம், மயிலும் கழுத்தில் வாழும் வண்ணம், குவளை பூவில் குழைத்த வண்ணம், ஊதா பூவில் ஊற்றிய வண்ணம். பச்சை நிறமே பச்சை நிறமே, இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே, எனக்கு சம்மதம் தருமே. பச்சை நிறமே பச்சை நிறமே, இலையின் நிறமை பச்சை நிறமே, உங்கள் நலமும் பச்சை நிறமே, எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே, எனக்கு சம்மதம் தருமே. பெண்ணின் வெற்றிலை நாக்கு, புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா, பூமி தொடா பிள்ளையின் பாதம். அந்திவானம் அரைக்கும் மஞ்சள், அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், மாலை நிலவின் மரகத மஞ்சள். சகியே சகியே, காதலில் 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 நிறமும். இந்த பாட்டில் காமிச்சிருக்கிற வண்ணங்களை சரியான வரிசையில் இப்போ தான் பார்த்துருக்கோம். ஆனால் படத்தில் இந்த பாட்டில் வர வண்ணங்கள் இந்த வரிசையில் வராது, மாறி மாறி வரும். இப்போ தான் நம்ம சரியான வரிசையில் இந்த வண்ணங்களை பார்த்துருக்கோம். இந்த 6 வண்ணங்களையும் சரியான வரிசையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த வரிசை குண்டலினி சக்கர வண்ணங்களை குறிக்குது. இந்த பாட்டில் 6 நிறங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 6ஐயும் நம்ம சரியான வரிசை, அதாவது கருப்பு, நீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, இதில் பார்க்கும்பொழுது இவை ஆசிவக குண்டலினி சக்கர வண்ணங்களை குறிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் ஆசிவகத்தில் குண்டலினி சக்கரங்களுடைய வண்ணங்கள் எது எதுன்னு. மூலாதாரத்துக்கு கருப்பு, சுவதிதானத்துக்கு நீலம், மணிப்பூரகத்துக்கு பச்சை, அனல் காத்த சக்கரத்துக்கு சிகப்பு, விசுத்தி சக்கரத்துக்கு மஞ்சள், ஆக்கணை சக்கரத்துக்கு அதாவது 3வது கண்ணுக்கு வெள்ளை. தலைமையில் இருக்கிற சஹஸ்ரார சக்கரத்துக்கு வண்ணம் கிடையாது, அது நீர்வண்ண சக்கரம். அதுதான் நம்ம உடலை பிரபஞ்சத்தோட இணைக்கிற கடைசி சக்கரம். இப்படியாக இந்த 7 வண்ண ஆசிவக கோட்பாடை தான் மணிரத்னம் என்கிற பிராமண ஃப்ரீமேசன் அவருடைய திரைப்பட பாடல்ல ஒரு கான்செப்டா சேர்த்திருக்காரு.
அவருடைய முன்னோர்கள் தான் நம்ம ஆசிவகத்தை அழிச்சவங்க. அதனால அவங்களுக்கு உண்மை நல்லா தெரியும். ஆனா நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை காட்டியும் காட்டாதபடியும் அந்த பாட்டுல அவர் 6 வண்ணங்களை தவறான வரிசையில எடுத்திருப்பார். 7வது நிலை நீர் வண்ணத்தை குறிக்கிறதுனால, டிரான்ஸ்பரன்சியை குறிக்கிறதுனால அதை காட்ட முடியாது. அதனால அந்த பாட்டுல 6 வண்ணங்களையும் தவறான வரிசையில மணிரத்னம் காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த குண்டலினி சக்கரங்கள்ல 7வது சக்கரமான சகசிரார சக்கரத்துல இருக்கிற நீர்வண்ண நிறத்தை காட்சிப்படுத்த முடியாது. ஏன்னா நீர்வண்ணம் டிரான்ஸ்பரன்சியை குறிக்குது. இங்க ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். டிரான்ஸ்பரன்சி அதாவது நீர் வண்ணம்ன்றது இன்விசிபிலிட்டியை குறிக்கும். அதாவது கண்ணுக்கு புலப்படாம இருக்கிறது, பிரபஞ்சத்தோட கலக்கிறது. இதுதான் 7வது நிலையை குறிக்கிற நீர் வண்ணம். இதை டிசிபி பாண்டியன் அம்மன நிலையை குறிக்குது. அதாவது 7வது நிலையை அடைஞ்சிட்டா சித்தர்கள் அம்மனம் ஆவறது கூட தெரியாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னது சுத்த பொய். 7வது நிலைன்றது பிரபஞ்சத்தோட கலக்கிறத குறிக்குது. காட் இஸ் ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போட்டன்ட், ஆம்னிஷியன்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஆம்னி பிரசன்ஸை குறிக்குது. அதை புரிஞ்சுக்கணும்னா இன்விசிபிலிட்டி, அதாவது கண்ணுக்கு புலப்படாமை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதாவது சித்தர்கள் 7வது நிலையை அடையும் பொழுது அவங்க இன்விசிபிள் ஆயிடுவாங்க. அதாவது பிரபஞ்சத்தோட ஒன்னோட ஒன்னா கலந்துருவாங்க. They become one with the universe. அதுதான் நீர்வண்ணம் என்கிற நிர்வாணா. இது அம்மன நிலையை குறிக்காது. அது முற்றிலும் தவறான புரிதல். அப்படி அம்மன நிலையை குறிக்குதுன்னு டிசிபி சொன்னது தமிழ் சித்தர்களை இழிவுபடுத்தும் செயல். இந்த அம்மன நிலை ராமனோடு தொடர்பு கொண்டது. குண்டலினி யோகம் செஞ்சு 7வது நிலையை அடையிறவங்க பிரபஞ்சத்தோட கலந்துருவாங்க. அதுக்கு பேரு யூனிட்டி கான்சியஸ்னஸ். அவங்களுக்கு பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிரும். அதுதான் கடவுள் நிலை. இந்த பூமி எப்படி உருவாச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்றதுல இருந்து ஒரு அணு எப்படி செயல்படுதுன்றது வரைக்கும் அவங்களுக்கு எல்லா ஞானமும் கிடைச்சிடுறது தான் 7வது நிலை. இதை லூசி அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்துல தெளிவா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வர பெண்ணுக்கு 100% மூளை வேலை செய்து அட்டமா சித்திகளை அடையிற மாதிரி அந்த படத்தோட கதையம்சம் அமைந்திருக்கும். லூசி படத்தோட இறுதி காட்சியில அந்த வில்லன் அந்த பெண்ணை கொல்ல வரும்போது அவ காத்தோட காத்தா கரைஞ்சிருவா. அடுத்த காட்சியில ஐ எம் எவ்ரிவேர் அப்படின்ற வாசகம் வரும். அந்த பெண் பிரபஞ்சத்தோட கலந்துட்டாங்க அப்படின்றத குறிக்குது. அதாவது கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத குறிக்குது. அதாவது 7வது நிலையை அடையக்கூடிய சித்தர்கள் பிரபஞ்சத்தோட கலந்து அவங்களும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருப்பாங்க. அதுதான் கடவுள் நிலை. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இதுதான் நீர்வண்ணம் என்கிற நிர்வாண நிலை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தான். இங்க ஆன்மீகத்துல நிர்வாணம் என்பது அம்மனமா திரியறது கிடையாது. இந்த அம்மனமா திரியறதுன்றது யூதர்களுடைய கொச்சையான பழக்கம். இது ராமன் செய்த இழி செயல். ராமன் செய்த அசிங்கத்தை தான் ஜெயின மதத்துல ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. இந்த சிலை ராமனை குறிக்கும். ஸ்ரவணபெலகோலாவில் இருக்கும் அந்த சிலை ராமனைத்தான் குறிக்கும். இதை பத்தி நான் வேற ஒரு படம் டீகோட் பண்ணும்போது விரிவா உங்களுக்கு சொல்றேன். ஆக டிசிபி சொன்னது போல இந்த சிலை தமிழ் சித்தர்களை குறிக்காது. இது யூத பயங்கரவாதியான ராமனை குறிக்கும். ஏன்னா 7வது நிலையான டிரான்ஸ்பரன்சி அல்லது நீர்வண்ணம்ன்றது இன்விசிபிலிட்டி, அதாவது பிரபஞ்சத்தோட கலக்கிறத குறிக்கும். 7வது நிலையை அடைஞ்சவங்க தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் இருப்பாங்க. அது ராமன் போல அம்மனமா திரிஞ்சதை குறிக்காது. நீர்வண்ணம் என்கிற நிர்வாண நிலை பிரபஞ்சத்தோட ஒன்றோட ஒன்று கலக்கிறத குறிக்கும். ஆம்னி பிரசன்ஸை குறிக்குது. ஃப்ரீமேசன் டைரக்டர் மணிரத்னத்துக்கு அவருடைய முன்னோர்கள் அழிச்ச ஆசிவகத்தை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் பச்சை நிறமை பாட்டுல இந்த வண்ணங்களை தவறான வரிசையில காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர் பெயர் மாதவன். நடிகர் மாதவன் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சாக்லேட் பாயா அறியப்பட்டவர். பெண்களுக்கு மிகவும் பிடித்த நடிகரா, நிறைய கேர்ள் ஃபேன் பேஸ் கொண்ட நடிகர். இந்த நடிகர் யாரை குறிக்கிறார்? மாதவன்றது கடவுள் கிருஷ்ணருடைய பேருன்றதுனால கிருஷ்ணரை குறிக்கும்படியா தான் நடிகர் மாதவனை அலைப்பாய்தையில நடிக்க வச்சிருக்காரு மணிரத்னம். அந்த படத்திலே ஒரு பாட்டு வரும், அலைப்பாய்தே கண்ணா அப்படின்ற பாட்டு வரும். ஆக யூத கும்பல் நடிகர் மாதவனை கிருஷ்ணர் கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. நடிகர் மாதவன் தவிர வேறு சில நடிகர்களும் கிருஷ்ணர் கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு தெலுங்குல நாகார்ஜுனா, மலையாளத்துல மோகன்லால்,
ஹிந்தியில் ஹிருத்திக் ரோஷன், இப்படி வேறு சில நடிகர்களும் கிருஷ்ணர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இப்போ நடிகர் மாதவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக அவரை வந்து கிருஷ்ணர் கதாபாத்திரத்தில் தான் நடிக்க வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட்ன்ற படம். நம்பி நாராயணன் என்ற அந்த விஞ்ஞானி கதாபாத்திரம் கிருஷ்ணரை தான் குறிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் மாதவனுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தே ஃபீமேல் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். பெண்களுக்கு மிகவும் பிடித்த நடிகர். இது வந்து அப்படியே கிருஷ்ணருடைய வரலாற்றை ரிப்பீட் பண்ண ஒரு சம்பவம் தான். என்னன்னா, கிருஷ்ணர் ராக்கெட் விஞ்ஞானி, மருத்துவர், கட்டடக்கலை நிபுணர், கவிஞர், பாடகர், நாட்டிய கலைஞர், இப்படி 64 ஃபீல்டில் கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பர்ட். அவர் அரசரும் கூட. பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பார். அதனால் பெண்களுக்கு வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். பெண் கல்வியை ஊக்குவிச்சவர். பெண்கள் வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை வந்து செஞ்சவர். பெண்களுக்காக நிறைய கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்புக்கான திட்டங்களை செயல்படுத்தியவர். பெண்கள் மீது மிகவும் அதிகமாக மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். அதனால சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். தே வர் வெரி வெரி ஃபாண்ட் ஆஃப் கிருஷ்ணா. அதுவும் கிருஷ்ணர் நிலவுக்கே சென்று இறங்கிய முதல் மனிதன் என்ற காரணத்தினால அவர் காலத்திலேயே உலக புகழ் பெற்றவர். அவர் இத்தனை துறைகள்லயும் சாதனை செய்யறதுக்கே நேரம் போதல. அப்படி இருக்கும் போது ஒரு திருமணம் ஆகாத பேச்சலரா தான் வாழ்ந்திருக்காரு. மிகவும் அழகானவர். அதனால நிறைய பெண்களுக்கு அவரை வந்து திருமணம் செய்யணும்னு ஆசை. ஆனா அவருக்கு வந்து நேரமே கிடையாது. குண்டலினி யோகம் செய்து சித்த நிலையை அடைஞ்சதுனால இளமையோடு காட்சியளித்தவர். எவ்வளோ வயசானாலும் ஸ்டைலும் அழகும் குறையாத வண்ணம் மின்சார கண்ணனாக வாழ்ந்தவர். அதனால அவருக்கு ஃபீமேல் ஃபேன் பேஸ் ரொம்பவுமே அதிகம். சுருக்கமாக சொல்ல போனால் கிருஷ்ணர் வாழ்ந்த கிமு 3000 உலகிலேயே மிக அழகான ஆண்கள் பட்டியலில் நம்பர் 1 இருந்தவர். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேண்ட்சம் மேன் அண்ட் எலிஜிபிள் பேச்சுலர். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட மா மனிதர் தான் கிருஷ்ணர்ன்றதுனால அவர் பின்னாடி தான் வயசு பெண்கள் சுத்தி இருக்காங்களே தவிர கிருஷ்ணர் வந்து பெண்கள் பின்னாடி சுத்தல. அப்படி பிராமணர்கள் சொல்ற புராணம் எல்லாம் சுத்த போய் கிருஷ்ணர் வந்து பக்கா ஜென்டில்மேன். He was an extraordinary scientist. He was a legendary doctor and veterinarian. He was a splendid architect. Krishna was basically a career-oriented man. அவருக்கு பெண்கள் பின்னாடி சுத்துறதுக்குலாம் டைமே கிடையாது. அதனால பிராமணர்கள் வந்து நம்ம தமிழ் கடவுளான கிருஷ்ணரை கொச்சைப்படுத்தி எழுதிய புராணங்களை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. தமிழ் கடவுளான நம்ம கிருஷ்ணரை கொச்சைப்படுத்துறதுக்காகவே இந்த பிராமணர்கள், அவர் மீது பொறாமை கொண்ட பிராமணர்கள் புராணங்களை இந்து மதத்துல எழுதி அதை திருப்பி திருப்பி வர மக்கள் மனசுல பதிய வச்சுட்டே இருக்காங்க. பிராமணர்களும் திராவிடர்களும் கிருஷ்ணரை இழிவுபடுத்துறத முதல்ல நிறுத்தணும். கிருஷ்ணர் மீது சொல்லப்பட்ட எல்லா குற்றம் குறைகளும் ராமனைத்தான் சாரும். இவங்க வந்து உத்தம புத்திரன்னு கப்சா விடுறாங்களே, ராம அவன் தான் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தான். பல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டவன் தானே ராம. அந்த குற்றங்களை எல்லாம் கிருஷ்ணர் மேல புகுத்தி இருக்காங்க. அவங்க உத்தம புத்திரன் கொண்டாடுறாங்களே, அந்த கேடுகெட்ட ராமன் தான் பொம்பளைங்களை வந்து கடத்தி கொண்டு போய் கொடுமை செஞ்சவன். இதை பத்தியும் நான் அப்புறமா ஒரு வீடியோல விரிவா நான் வந்து பேசுறேன். ஆக கிருஷ்ணர் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்தவர், பெண்களை மதிக்கக்கூடியவர், டோட்டல் ஜென்டில்மேன். அவரை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு நல்ல மனிதரை இந்த பிராமணர்கள் வந்து இழிவுபடுத்தணுன்றதுக்காக தான் பொய் புராணங்கள்லாம் சொல்லி அவங்களுடைய பொறாமையை வந்து காட்டியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த காலத்து சாக்லேட் பாய், ஹார்ட் த்ரோப், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர், மோஸ்ட் ஹேண்ட்சம் மேன் அப்படின்னு சொல்லணும்னா அது கிருஷ்ணர் தான். இமயமல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெனசி வண்ண பத்தி பேசுதா குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே ஓமேல எனக்கும் கரிசங்களுக்கும் பரிசங்களுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே. அதை வந்து சூசகமா ரிப்பீட் பண்றதுக்காக தான் நடிகர் மாதவனை வந்து தேர்ந்தெடுத்து கிருஷ்ணனா நிறைய படங்கள்ல நடிக்க வைக்கிறாங்க. அதனால்தான் நடிகர் மாதவன் நடிச்ச முதல் படத்துக்கு கிருஷ்ணரை பத்தி பாடுற பாட்டான அலைபாய்தே கண்ணா அந்த டைட்டில வச்சிருக்காங்க. அதனால்தான் அந்த பாட்டுலயும் குண்டலினி சக்கரங்களுடைய வண்ணங்களை காமிச்சிருக்காரு மணிரத்னம். இப்ப அந்த பாட்டோடைய கடைசி சீன் கிளிப்பிங்க பார்ப்போம்.
கவனிச்சிங்களா? இந்த பாட்டுடைய கடைசி கிளிப்பிங்ல தாஜ்மஹாலை பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாரு மணிரத்னம். இந்த படத்தினுடைய வேற எந்த பாட்டுலயோ சரி, எந்த சீன்லயும் சரி தாஜ்மஹாலை காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில ஒரு 2 வினாடி மட்டும் அதுக்கு முன்னாடி நடிகர் மாதவன் வந்து ஓடி வர மாதிரி காமிக்கிறாங்க. நடிகர் மாதவன் கிருஷ்ணரா நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இப்பதான் சொன்னேன். இந்த பாட்டில் குண்டலினி சக்கர வண்ணங்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு நானும் என்னோட ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த போது அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த பாட்டோட கடைசி 2 செகண்ட்ல தாஜ்மஹாலை காமிக்கிறாங்க, கவனிச்சிங்களா? அது எதுக்காக காமிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து அப்ப கிருஷ்ணருக்கும் தாஜ்மஹாலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு பொறி தட்டுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் உடனே புரிஞ்சுது. கடவுள் கிருஷ்ணருடைய சமாதி தாஜ்மஹால்ல தான் இருக்கு, தாஜ்மஹாலுக்கு கீழே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அதைத்தான் ஒரு 6 மாசம் முன்னாடி கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் வந்து எழுதியிருந்தேன். என்னன்னா, தாஜ்மஹாலுக்குள்ள கிருஷ்ணருடைய சமாதி இருக்கலாம். தாஜ்மஹால் காண்பிக்கப்படுற வேறு சில படங்களை வந்து நான் தேடிட்டு இருந்தேன். தாஜ்மஹால்ன்றது யமுனை ஆற்றினுடைய கரையில் அமைந்த ஒரு உலக அதிசயம்ன்றது நமக்கு தெரியும். யமுனை ஆற்றுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள தொடர்பும் அடிக்கடி பேசப்படுற ஒண்ணு. தாஜ்மஹாலை பத்தி சமீபத்துல கிளம்பி இருக்கிற நிறைய புரளிகள்ல ஒரு புரளி என்னன்னா, இந்த தாஜ்மஹால் ஒரு காலத்துல இந்து கோயிலா இருந்தது அப்படின்ற புரளி. அதுக்கப்புறம் அது ஆதி காலத்துல சிவன் கோயிலா இருந்தது அப்படின்றதும் ஒரு புரளியா பேசப்படுது. ஆனா இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா, அங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்றத அந்த பிராமணர்கள் வந்து புரளி மூலமா மக்கள் மத்தியில பரப்பு விடுறாங்களே தவிர அந்த உண்மையை வந்து அவங்க என்னைக்குமே மறைக்க தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சில விஷயங்களை அவங்க வந்து கடத்திக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப தாஜ்மஹால்ல கிருஷ்ணருடைய சமாதி அமைந்திருக்கு. அது எவ்வளோ காலமா அமைஞ்சிருக்கு? தாஜ்மஹாலை கட்டினது யாரு? கிருஷ்ணருடைய சமாதி முதல்ல இருந்தே அங்கதான் இருக்கா, இல்ல பிற்காலத்துல அது வந்து அங்க மாற்றப்பட்டுச்சா, தமிழ்நாட்டுல இருந்து ஆக்ராக்கு மாற்றப்பட்டுச்சா அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்ப பிராமணர்கள் வரலாற்று உண்மைகளை சீக்ரெட் என்கோடிங் மூலமா தான் கடத்துறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும்ல. அதுல ஒரு சாம்பிளை தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பாட்டில் புல்லாங்குழல் இசை வருது. அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து தாஜ்மஹாலுக்கு முன்னாடி புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இந்த கிளிப்பிங் வருது. காதலர் தினம் படத்துல வர இந்த கிளிப்பிங்கும் கிருஷ்ணரை வந்து தாஜ்மஹாலோட இணைக்கிற ஒரு சீக்ரெட் மெசேஜ் தான். அந்த ஹீரோவை சும்மா கிருஷ்ணர் மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அங்க வந்து எப்படி கிருஷ்ணரோட சமாதி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு இந்த பாட்டிலேயே பதில் இருக்கு, பாருங்க. கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தே. 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 பாத்தீங்களா, அந்த பாட்டுல அந்த நடிகரை வந்து கிருஷ்ணர் மாதிரி காமிக்கிறாங்கல்ல புல்லாங்குழலோட. அந்த பாடல் வரியை பாருங்க, உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன் அப்படின்னு வருது. வீடு வந்தேன்னு பாடும்பொழுது அந்த நடிகர் தாஜ்மஹாலை கை நீட்டி காமிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க வீடுன்றது சமாதியை குறிக்கும், டூம்ப் ஆர் ரெஸ்டிங் பிளேஸ். அதை தான் வீடு வந்தேன்ற வரி குறிக்குது. தாஜ்மஹாலே உலக புகழ்பெற்ற ஒரு சமாதி தான். அதை இன்னும் வலியுறுத்துற மாதிரி அந்த பாட்டினுடைய கடைசி கிளிப்பிங்கும் இருக்கும். அது கிருஷ்ணருடைய சமாதி தான், கல்லறை தான் அப்படின்றத மறைமுகமா குறிக்கிற காட்சி தான் இந்த கடைசி காட்சி. அதாவது தாஜ்மஹாலுக்கு வெளியில இருக்கிற சில சமாதிகளை அந்த காட்சியில காட்டுவாங்க. ஆக மொத்தத்துல கிருஷ்ணர் சிம்பாலிசம் கொண்ட இந்த பாட்டுல தாஜ்மஹால் கிருஷ்ணருடைய கல்லறை இருக்கும் இடம், சமாதி இருக்கும் இடம் அப்படின்றத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெறும் சாம்பிள் தான்.
மேலும் இதுக்கான ஆதாரங்களை திரட்டி ஒரு முழு வீடியோ நான் அப்புறமா செய்கிறேன். தாஜ்மஹால் கிருஷ்ணருடைய சமாதி இருக்கும் இடம்ன்றதுனால தான் மணிரத்னமும் அலைப்பாயுதை படத்துல வர அந்த பாட்டுல 2 செகண்ட் மட்டும் ஹீரோ பின்னாடி தாஜ்மஹாலை காமிச்சிருந்தாரு. கிருஷ்ணருடைய சமாதி இருக்கிற இடம் தான் ஹோலி கிரெயில். டாவின்சி கோடு படத்தை ஒழுங்கா டீகோட் பண்ணா கிருஷ்ணருடைய சமாதி இருக்கிற இடம் தான் ஹோலி கிரெயில் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கிருஷ்ணருடைய கல்லறை, கிருஷ்ணருடைய சமாதி இருக்கிற இடம் தான் ஹோலி கிரெயில். அதை இப்ப நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது உலக புகழ்பெற்ற அதிசயமான தாஜ்மஹால்ல இருக்கு. ஆக மொத்தத்துல ஹோலி கிரெயில் இருக்கிற சரியான இடத்த நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பத்தின முழு வீடியோவை இன்னும் சில வாரங்கள்ல பார்க்கலாம்.